Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த ஃபுல் டே என்னோட ரொட்டீன் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, நான் எப்படி பிளான் பண்ணிருந்தேன் அப்படிங்கறது தான் வந்து பார்க்க போறோம். சோ காலையில வந்து as usual வந்து அதோ ஸ்கூல் ரொட்டீன்லாம் முடிச்சு அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. டைம் வந்து கரெக்டாக இருக்குது. அதோ ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வியானா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் வியானாவும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ வியானாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து கொடுக்கணும். ஸோ வியானா வந்து இப்போ தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே விட்டுட்டு குயிக்காக வந்து ரூமை வந்து நீட் பண்ணிட்டேன். ஸோ கையோட வந்து ரூம் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு கீழே போயிட்டோம் அப்படின்னா அடுத்து கிச்சன் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. வியானாக்கு வந்து தலைக்கு எத்தனை நாளைக்கு குளிச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம குளிக்க வைக்கலாம். ஸோ குழந்தைங்க கிளைமேட்டை பொறுத்து அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வியானா பக்கத்தில் யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா திங்ஸும் போய் எடுக்கிறது, ட்ரா ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி துருன்னு இருப்பாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அத்தை மாமாட்ட விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து அவங்க டேடி கூட போய் கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. வந்தோடனே ஓடி வந்து கோழி தான் பார்ப்பாங்க. இண்டஸ் வேலியில் இப்போ நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த செட் ஆஃப் 3 கேஸ்டயான் குக்வேர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 52% ஆஃபரில் இருந்துச்சு. சரி ஆஃபரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வாங்கியிருந்தேன். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடாய் ஒன்று வித் கிளாஸ் லிட்டோட. ஸோ சூப்பர் ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய கேஸ்டயான் கடாய். அதே மாதிரி தோசை தவா, டபுள் சைடு ஹேண்டில் வச்ச தோசை தவா. ஸோ ஆல்ரெடி ஒரு தோசைக்கல் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து நல்ல ஒரு கேஸ்டயான் தோசைக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் ப்ரீ சீசன்டு கேஸ்டயான் குக்வேர். ஸோ இது ரெண்டும் வாங்கும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த அயன் அது பேர் என்ன சொல்லுவாங்க, தட்கா பேன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கடாய் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 4-5 பேர்த்துக்கு குக் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற சைஸை விட இது வந்து சின்ன சைஸ் கடாய். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த 2 கேஸ்டயான் குக்வேருக்கு இந்த தட்கா பேன் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு, ஆம்லேட் போடுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்தது. நீங்களும் இந்த குக்வேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டஸ் வேலி வெப்சைட்டில் போய்ட்டு அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆஃபரை விட எக்ஸ்ட்ராவாக நமக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து தோசை தவா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நம்ம சீசனிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பழைய தோசை மாவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு தோசை வந்து சுட்டு எடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆனியனை தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பழைய தோசை மாவு எடுத்து ஒரு தோசை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ சீசன் அப்படிங்கிறதுனால பெருசாக பழக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு தோசையே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த தோசையை சாப்பிடாமல் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம ஊற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீட்டில் வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில் வந்து தோசை வந்து கண்டிப்பாக செய்வோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேஸ்டயானோ, அலுமினியமோ, இண்டாலியமோ அந்த மாதிரி தோசைக்கள்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு கேஸ்டயான் தோசை தவா இல்லைனா வந்து இரும்பு தோசை தவா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி நம்ம எந்த பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுவும் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கலக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கேஸ்டயான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இரும்பு சத்தும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் நல்லா ஆயில் போட்டுட்டு ஆனியன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா கொத்தமல்லி சட்னி, கம்பு தோசையும் தான். புதினா கொத்தமல்லிலாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த சட்னி அரைச்சிருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம், கடுகு, கடலப்பருப்புலாம் போட்டு தேங்காய் போட்டு அரைக்கிறது தான். ஸோ தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு தோசை வந்து நான் ஆட்டி வச்சுருந்தேன். 1 கப் கம்பு, 1 கப் ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு கம்பு தோசைக்கு வந்து ஆட்டி வச்சாச்சு. ஸோ நீங்கள் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் பாய்லரில் வந்து எக்கை வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எக் பாய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எந்த பிராண்டும் கிடையாது. நார்மலாக நான் வந்து அமேசானில் வாங்கினது தான். ஸோ இப்போ கம்பு தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். சிலருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லட்ஸை வந்து கூழாவோ இல்லைனா ரைஸாவோ எடுத்துக்க வந்து பிடிக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கம்பு தோசை ஒரு நாள், ராகி தோசை ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து தினை தோசை, இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லா மில்லட்ஸையும் மிக்ஸ் பண்ணி சமைக்கிறத விட தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு மில்லட்டை யூஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான
இது இருக்கும். அதனால் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணால் தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கம்பு தோசை, ராகி தோசை இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஆதோவுக்கு வியானாக்கெலாம் வந்து நான் கம்பு தோசை கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா தோசை சூப்பராக பர்ஃபெக்டாக வருது. கண்டிப்பாக நீங்களும் வந்து டெய்லியும் வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்ஸ்லேயே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. இந்த கம்பு தோசை ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து நல்ல காம்பினேஷன், ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆதோவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாக்கும் வந்து ஊட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் எக் மசாலா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செய்ய போகிறேன். ஸோ அந்த கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் வந்து எனக்கு எக் மசாலா வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லிட்டு ப்ளஸ் கடாய் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து எனக்கு கிச்சன் நீட்டாக இருக்கணும், கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து குக்கிங்கே வந்து என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். நான் எப்போவுமே வந்து எல்லாம் நீட் பண்ணிவிட்டு தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். கறிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 தக்காளி வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 பெரிய வெங்காயத்தை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ இது கூட வந்து நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டுக்காக ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளியில் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சதும் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தலையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டே போடாமல் லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்த்தாச்சு. 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளேயும் வந்து டக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ஹீட் ஆனதும் நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இதோட வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ரெகுலராக ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால ஒரு க்யூப் வந்து சேர்த்து இதோட வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த ஆயில் அண்ட் ஆனியனோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு திக் கிரேவி மாதிரி வேணும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி கேஸ்ட் அயர்ன் கடாய்க்கெலாம் வந்து கிளாஸ் லிட் வந்து தரமாட்டாங்க. பட் இந்த கடாய்க்கு கிளாஸ் லிட் இருந்துச்சு. நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நல்லா மேலே தெளிக்காமல் மூடி வச்சுட்டேன். அது தனியாக வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும்ன்ட்டு சைடில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் வந்து உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பேனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து எந்த பாத்திரம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்ணை மூடிட்டு இண்டஸ் வேலியில் வந்து வாங்கலாம். ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் எந்த டேமேஜோ இல்லை நல்லா நமக்கு வந்து ஹீட் பர்ன் ஆகுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. நல்லா ஹெவி பாட்டமில் இருக்கனால குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்பப்போ இந்த கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கேன். லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடும்போது எக் கறி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆயிலில் செப்பரேட் ஆகி நல்லா திக்காகிருச்சு கிரேவி. இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை பண்ண எக்கை வந்து நம்ம சும்மா சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடையாமல் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா ஸ்பைசஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த லிட்டை போட்டு வச்சுருங்க. நல்லா அந்த மசாலா வந்து எக் கறிக்குள்ளே வந்து இறங்கட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். எடுக்கும்போது ஒவ்வொரு எக்கையும் வந்து தனியாக நீங்கள் வந்து உடையாமல் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவி ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஸோ அப்போ தான் சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கையோட கடாயை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். சூப்பர் எம்மியான எக் கறி வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலால் கொத்தமல்லியில் தூவி விட்டுக்கலாம். சப்பாத்தி, ரைஸு இல்லைனா வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக் கறி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் ரைஸ் எல்லாம் வந்து அத்தை வச்சுருவாங்க. ஸோ வியானா வந்து அத்தைக்கிட்ட தான் இருந்தா. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் வெளியே கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்தேன். ஸோ விளாண்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க வியானா. வந்துட்டு வியானாவுக்கு வந்து இன்றைக்கி எக் ரைஸ் தான் வந்து கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். இன்றைக்கி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கீரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ரெகுலராகவே வந்து கேரளா மட்டன் ரைஸ் தான். நம்மளோட எக் கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ வியானாவும் நானும் வந்து மேலே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. போயிட்டு அப்படியே ஃபேன்சி ஸ்டோரும் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கினேன். இது கலர் எசன்ஸோடது. நமக்கு வந்து க்ரையான் மாதிரி வரும். அம்மா கேட்டிருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து கலர் பாரோட செஸ்னட் கலர் க்ரையான் பென்சில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். பின்னாடி வந்து ப்ரஷ்ஷோடு வரும். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்ட்ஸு கிளிப்பு அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையுமே இந்த பேண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஈரோடு ஃபேன்சி ஸ்டோர் தான் நான் போயிருந்தேன். இந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸும் வாங்கியிருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து இந்த கேட்ச் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ வியானா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. 2-3 நாளாகவே வந்து கேப் கிடைக்கும் போது என் ஹஸ்பண்டோட வார்ட்ரோப் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வியானா இப்போ விளாண்டுட்டு இருந்தாங்க. எப்படியும் இப்போ தூங்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்மளும் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சேன். சில ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடியிலே இருக்கும், யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு ரோவாக தான் வந்து நான் பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக களையும் போதே எடுத்துகிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணிடுவேன். இப்போ டாப் 3 செல்ஃப்மே வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ண போகிறேன். பாட்டம் செல்ஃபில் தான் வந்து ஃபுல்லாக எல்லா பெட் கவர்ஸ்லாம் வந்து வைப்பேன். பில்லோ கவர் அண்ட் பெட் கவர் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாட்டமில் வந்து நம்ம உட்காந்து ட்ரெஸ் எடுத்து போட முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம பெட் ஸ்ப்ரெட் மாற்றும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜீன்ஸு, அதுக்கப்புறம் அவரோட ஷர்ட்டு, அதுக்கு கீழே வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பில்லோ கவர். ஒவ்வொரு பெட் ஸ்ப்ரெட்குள்ளேயுமே வந்து அதோட பில்லோ கவரை வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்ம எடுக்கும்போது டக்குன்னு அந்த செட்டோடு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பில்லோக்கு தனியாக கவர்ஸ் வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்டோட வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே விடலான்னு பார்த்தேன். சரி அப்படியே கையோட ஆதவோட ட்ரெஸ்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆதவ் கபோர்டையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கலைஞ்சு தான் இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ரெஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா சில ட்ரெஸ்லாம் வந்து பத்தலை, சில ட்ரெஸ் வந்து போடாமல் பின்னாடி இருக்குது. அப்படிங்கிறதுனால பத்தாத ட்ரெஸ்லாம் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அடிக்கடி வியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. டிஷர்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். அதே மெத்தடில் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக ஜீன் வச்சுருப்பேன். இது சைடில் ஃபுல்லாகவே வந்து டிஷர்ட்ஸு, கீழே வந்து ட்ரௌசர்ஸ் அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரெகுலர் வேர் தனியாக, ஃபங்க்ஷன் வேர் தனியாக இருக்கும். பேக் சைடில் வந்து ஃபங்க்ஷன் வேர்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா ரேராக தான் எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதோடதும் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். பார்க்குறதுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கணும், நம்ம எல்லா பொருளும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த திங்ஸையுமே ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். கீழே என்னோடய ஒர்க் அவுட் வியர்ஸ்லாம் வந்து தனியாக பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நமக்கு தெரியும் 1 by 1 நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். மேலே வந்து டைப்பர் பேக்கு. ஸோ இது வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. நான் இது இன்றைக்கி எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல. பட் ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற ட்ரா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. அதில் பத்தாத ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. சரி அதையும் வந்து எடுத்துகிட்டு கையோட அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாத 2-3 ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஸோ லைட்டாக களையும் போதே நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு வரிசையாக தெரியும். நம்ம வந்து 1 by 1 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழ் ட்ராவில் வந்து வியானாக்கு வச்சுருக்கேன். இதிலே வந்து டாப் ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதவோட இன்னர்வியர் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் கிளாஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னர்ஸ், இது மட்டும்தான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு டெய்லியும் வந்து ஆதவே திறந்து எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சைடு இருக்க வார்ட்ரோப் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு.
வெளியே தான் வந்து ஹாலில் வந்து கிரிப் வச்சுருந்தேன். டெய்லியும் ஆதோ வியானா வந்து இதில் தான் விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து டஸ்ட் பண்ணி விட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். நேற்று என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஆயிலாம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 2 பேரும் அப்பப்போ இதில் உட்காந்து விளையாடுவாங்க. ஆதோ ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் வந்து பண்ணியாச்சு. ஃபுட்பால் கிளாஸ் போகிற வரைக்குமே வந்து வியானா கூட தான் வந்து விளாண்டுட்ருப்பாங்க. வியானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்டர்டைன்டாக இருக்கும். ஆதோ வந்துட்டாங்கன்னா ஆதோ பின்னாடியே போகிறது, ஆதோ என்ன டாய் வச்சுருக்காங்களோ அதை கேட்குறது, அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு 1 hour அந்த மாதிரி விளையாடுவாங்க. ஆதோ கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வியானா வந்து தூங்குவாங்க. 2 பேரும் கிரிப்புக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பண்ணி வச்சுருவேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். அதை எடுத்து உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது அயன் பண்ணுறதுக்கு கிளாத்ஸ்லாம் கொடுத்து விடணும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஷாப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்படியே இந்த ஹாலையும் வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து ஆதோ வந்து எதாவது ஸ்நாக்ஸு, கிழங்கு இந்த மாதிரி எதாவது சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு பாலில் வந்து பனங்கல்கண்டு போட்டு கொடுப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இதில் வந்து சாக்லேட் மில்க் வேணும் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் மில்க் மாதிரி இருக்கும். பட் ஒயிட் சுகர் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பாலுக்கு வந்து பனங்கல்கண்டு பவுட்ரு கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து கிழங்கு வந்து வேக வச்சிடணும். இப்போ வந்து இது சீசனு, இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சீசனல் டைமில் கிடைக்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆதோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் கிளாஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டெய்லியும் ஏதாவது கொடுத்து விடணும். அதுக்கு இன்றைக்கி குக்கும்பர் கேட்டாங்க. அதனால் அதை வந்து பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்து விட்றலாம் பெப்பர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் கட் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப பெருசாக இருந்தனால ஒரு ஹாஃப் மட்டும் போட்டுட்டு இது மேலேயே வந்து லைட்டாக சால்ட் பெப்பர் தூவி விட்டாச்சு. 5 to 7 வந்து கிளாஸு. ஸோ இன் பிட்வீனில் வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்டுப்பாங்க. கோழி குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செடிக்குள்ளே மேய விட்டுட்டு பூனை வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அத்தை, ஆதோ, வியானா 3 பேரும். ஸோ ஆதோவுக்கு வந்து மில்க் ஆற்றிட்டு வந்து கொடுத்தேன். வியானா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளாஸில் விட்டாச்சு. ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மார்னிங் வந்து பண்ண வைப்பேன். நெக்ஸ்ட் நானும் வந்து சூடாக ஒரு கப் வந்து காஃபி போட்டு குடித்தேன். ஸோ ஈவினிங் வந்து காஃபி குடித்தா தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஒர்க்கே ஓடும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காமையும் இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.